நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம். இந்த படத்தில் ஹீரோக்கு ஆண்ட்ரோகிரேட் அம்னீஷியா இருக்கும். இது அவருக்கு தலையில் அடிபட்டு வந்திருக்கும். படம் நல்ல காமெடியாக இருக்கும். ஆனால் எண்டில் தான் சொல்லுவாங்க இந்த கதை உண்மையிலேயே நடந்ததுன்னு. அப்போ ரியல் லைஃப்பில் எவ்வளோ காமெடியாக இருந்திருக்கும். இந்த படத்தில் இன்னும் யாராச்சும் பார்க்காம இருந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றி பார்த்துருங்க. இப்போல்லாம் காமெடின்ற பேரில் கிரிஞ்சு பண்ணுறாங்கல்ல, ஆனால் அப்போவே ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் எடுத்த சூப்பர் காமெடி படம் இது. 3 படத்தில் ஹீரோக்கு டிப்போலர் டிஸார்டர் இருக்கும். பச்சை கலரில் ஒரு உருவம் ஹீரோக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். அது எதுக்கு தெரியுது, ஏன் தெரியுது, அது எப்படி வந்துச்சுன்னு இன்னுமே எனக்கு தெரியல. ஆனால் இப்படி ஒரு புது டிஸார்டர் இருக்கும் ஹீரோக்கு. பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. நாலாவது நம்ம பார்க்க வர படம் சூதுகவும். இந்த படத்தில் ஹீரோக்கு டெலியூஷனல் டிஸார்டர் இருக்கும். அதாவது இல்லாத ஒருத்தரை நம்ம மைண்டே கிரியேட் பண்ணி காட்டுறது. இந்த மாதிரி டிஸார்டர்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்ல, எப்பயுமே போரே அடிக்காது, இன்னொருத்தர் கூட பேசிக்கிட்டே இருக்கலாம், நம்ம கூடயே இருப்பாங்க. ஆனால் பாத்ரூம் போகும்போதெல்லாம் கூடயே வரும், அதுதான் ஒரு மாதிரி இருக்கும். நீ இங்கே தங்கிட்டியா?